ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் இங்கே வர பக்தர்களை நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்களை இடம் முடிச்சு கொடுத்துருக்காரு. அவங்க வாயால் அவங்க என்ன முடிஞ்சுது, என்ன விஷயங்கள் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் முடியுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சாட்சியாக அமையுது. மேடம், உங்கள் பேர்? காஞ்சனாவா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம்? பக்கத்தில் தான் இருந்து வரீங்க அப்படிங்களா? சரி. இப்போ நீங்கள் கோயிலில் 9 நாள் சுற்றிட்டு வரீங்க. வாரம் என்ன விஷயத்துக்காக வரீங்க? குழந்தை வேணுன்றதுக்காக. இப்போ அவங்க கன்சீவாக இருக்காங்களா? எத்தனை மாதம்? 7 மந்த்து. சீமந்தம் முடிச்சிட்டிங்களா? சீமந்தம் முடிச்சிட்டிங்க நல்லபடியாக. கடவுளுடைய அருளால் இது கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சுது. நீங்கள் எத்தனை வருஷமாக பாபாவை கும்பிட்டுருக்கீங்க? இங்கே எத்தனை வருஷமாக வரீங்க கோயிலுக்கு? தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கீங்க கோயிலுக்கு. அவள் கல்யாணம் ஆகி எங்கே இருந்தா? கனடாவில் இருந்தா. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றதுனால இப்போ வந்திருக்காங்க இல்லையா? இப்போ ட்ரீட்மெண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க பேர்? இங்கே அவங்க என்ன வேலை செய்கிறாங்க கனடாவில்? ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் அங்கே தான் இருக்காரா? அங்கே தான். இவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. குழந்தை பிறந்து அப்புறம் ஒரு 5 மாதம் கழிச்சு கிளம்புவாங்க இல்லையா? அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. இப்போ அவங்க வரக்கூடாதுன்றதுனால நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் பேர்? காஞ்சனா. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா? உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாரு? மயிலாப்பூரில் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் இந்த கோயிலுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கடவுள் கொடுத்துருக்காரு. எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது? 10 வருஷமாக. அப்பாடியோ 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து இங்கே சுற்றி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு குழந்தை வந்திருக்கு. கிருஷ்ணர் நல்லபடியாக பிறக்கட்டும். அப்போவும் நீங்கள் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆனால் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற டைமில் கண்டிப்பாக இங்கே அவளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இட்டுட்டு போங்க. நல்லபடியாக அவரே பிரசவம் பார்ப்பார். உங்களுக்கு அந்த பயம் கண்டிப்பாக அதையும் எடுத்துகிட்டு வாங்க. போகும்போது இப்படி பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு இப்படி கிளம்பி போங்க. நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வேறு என்ன விஷயங்கள் வேணும்னு நினைக்க? ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு? ஒரே பொண்ணு. அதுக்கு இப்போ தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லும்போது நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்க நல்லா வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த பேட்டியை கொடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சரி, கண்டிப்பாக இங்கே வந்தால் குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்கு நீங்களாம் ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறீங்க. இப்போ போன ராமநவமிக்கு 11 குழந்தைங்க பிறந்தது. 11ல் 9 பையன் 2 பொண்ணு. இந்த வாட்டி ராமநவமி வரும்போது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிருஷ்ணர் பிறக்கட்டும். அப்போது நீங்கள் நன்றின்னு ஒரு வார்த்தை குழந்தை எடுத்துகிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக அது முடியறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ மேடம்.